ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் யோகா நம் வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, நமக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அது எப்படி தரப்போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பேசலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒரு தரமான வாழ்க்கையை வாழறோமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இந்திய மருத்துவத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா 180% இந்தியர்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கெட்டு போய் பிபி, சுகர், டிப்ரெஷன், இதய கோளாறு அப்படின்னு பலவிதமான நோய்களுக்கு ஆட்பட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மருத்துவத்துறை சொல்லுது. அமெரிக்கால வெளிவந்த ஒரு நியூயார்க் பத்திரிகை என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்துல இருக்கிற நாடுகள் உள்ள மக்கள்லாம் எந்த நாட்டுல உள்ள மக்கள் ரொம்ப சந்தோஷமா அமைதியா வாழ்றாங்க அப்படின்னா பின்லாந்துக்கு தான் முதல் இடம் கொடுத்திருக்காங்க. பின்லாந்துல உள்ள மக்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாவும் தங்களுடைய வாழ்க்கையை தரமா வாழ்ந்துட்டு இருக்கா சொல்றாங்க. இந்தியா எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா 118வது இடத்துல இந்திய மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கிற 118வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு தரமில்லாத ஒரு ஆரோக்கியக்கேடான வாழ்க்கையை வாழ்றதுதான் காரணம் நான் நினைக்கிறேன். இந்த புள்ளி விவரங்கள் சொல்றதெல்லாம் நிஜம்தானா? நிஜம். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மெடிக்கல்ஸ்லயும் கூட்டம் ஜெய் ஜெய் ஜெய்ன்னு நிரம்பி வழியுது. கோயில்ல கூட அப்படிப்பட்ட ஜனத்தை நம்ம பார்க்க முடியாது போல இருக்கு. இந்திய மருத்துவத்துறை தான் அளவுக்கு அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறையா இருக்கு. நாம எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணத்தை கொண்டு போய் எங்க கொடுத்துட்டு இருக்கோம்? கடைசியில ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் செதஞ்சு போனதுக்கு தான் காரணம். இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறி போச்சு. நமக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடையாது, சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று கிடையாது. அதுவும் இல்லாம டாஸ்மாக்ல நாம அடிக்கிற சரக்கு, இன்னும் பல போதைப் பொருட்களை நாம எடுத்துக்கிறதுனால நம்முடைய உடலுடைய ஆரோக்கியம் முற்றிலும் செதஞ்சு போய் நிச்சயமா ஒருத்தர் கூட நோயோட பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கொடூரமான சிச்சுவேஷன்ல நாம மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம யாராவது ஃபீல் பண்ணிருக்கோமா? காட் இந்த நேச்சர் உடம்புங்கிற எவ்வளவு ஒரு அற்புதமான கிஃப்டை நம்ம கிட்ட கொடுத்திருக்கு. அதை நம்ம சரியா பயன்படுத்துறோமா? அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடின்றி செவிடின்றி பிறத்தல் அரிதுன்னு அவை பாட்டி சொன்னான். நம்ம உடம்பையும் மனசையும் அமைதியாகவும் சந்தோஷமாவும் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் வாழ்க்கையோட அடிப்படை. இந்த பூமிக்குள்ள நம்ம வந்ததே ஒவ்வொரு மணி துளியையும் பயங்கர கொண்டாட்டமா இந்த வாழ்க்கையை கொண்டாடி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க வந்தோம். ஆனா அதை விட்டுட்டு எதையோ தேடி நம் வாழ்க்கையை சிக்கலாக்கிக்கிட்டு நம் மன அமைதியை இழந்து ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம் வாழ்க்கையை நம்ம மாத்தி அமைக்கணும், சந்தோஷமா வாழணும். அது மட்டும்தான் பர்பஸ், லைஃபோட பர்பஸ். நம் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு பணம் அவசியம்தான். ஆனா பணம் மட்டுமே நம் வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. நம் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதையெல்லாம் நம்ம சரியா வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும். பணம் எவ்வளவுதான் நம்ம கொட்டி கிடந்தாலும் எவ்வளவு பேரு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தின் இழந்து கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? எம்ஜிஆரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் பேரு ஜேபிஆர், அவருக்கு நெருக்கமானவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட பல கோடி ரூபாய் கொட்டி கிடக்கு. அவருடைய கடைசி காலத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு, இவ்வளவு பணம் இருக்கும் எனக்கு என்ன பிரயோஜனம், நாக்குக்கு சுவையா 2 இட்லி சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காரு. சோ நம்ம வாழ்க்கையில பணம் அவசியம்தான், அது இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல நம்மளுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணுங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டுமே நம் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும். உங்க உடம்பு மனசும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும்னா யோகா பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப எனக்கு எபோவ் 40, லாஸ்ட் 15 இயர்ஸா நான் யோகா பிராக்டிஸ் பண்றேன். எனக்கு எந்த நோய் நொடி நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. ஏதாவது தலைவலி காய்ச்சல் அப்படின்னா சின்னதாக ஒரு மாத்திரை போடுவேன். அதுவும் ஜோரத்துக்கெல்லாம் நான் மாத்திரையை போடுறது கிடையாது. என் உடம்பு இவ்வளவு ஆரோக்கியமா நான் வச்சுட்டு இருக்கிறதுக்கு முழுமையான காரணம் நான் பண்ற யோகா அந்த மூச்சு பயிற்சி, தியானம். இதுதான். யோகா வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். நம்ம முன்னோர்கள் சாதாரணமான ஆளுங்க கிடையாதுங்க. அவங்க மகத்தான இயற்கை விஞ்ஞானிங்க.
உலகத்துல வேற எந்த கண்ட்ரிக்காரனும் யோகாவை கண்டுபிடிக்கல, நம்ம இந்தியாக்காரனா கண்டுபிடிச்சான். அவர் பேர் பதஞ்சலி முனிவர். தன்னுடைய யோக சாஸ்திரம் அப்படிங்கிற நூல்ல யோகாவை பத்தின பல கோட்பாடுகள் எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறார். அந்த நாலேஜ், அந்த விஸ்டம் தான் இன்னைக்கு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதையே நம்ம விடணும். எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பணத்தை அள்ளி கொடுக்கணும்? ஆரம்ப காலங்கள்ல நம்முடைய முனிவர்கள் யோகாவை எதுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆன்மீக வளர்ச்சிக்காக அதை பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டங்கள்ல நாம நம்முடைய உடம்பு, மனசு இதோட நன்மைக்காக, அதோட ஆரோக்கியம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக இப்ப நம்ம யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யோக ஆசனங்கள் எல்லாமே நம்மளுடைய பாடியோட நேச்சர், நம்ம பாடியோட சயின்ஸுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் யோகா நம்முடைய உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணுது. நாம் யார் என்று தெரிந்து கொண்டால் நமக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார். அதாவது உன்னை பத்தி, உன் உடலை பத்தி, உன் மனசை பத்தி நீ தெரிஞ்சுக்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா யோகாவை நிச்சயமா நீ பிராக்டிஸ் பண்ணுவ. நம்ம உடம்புல ஒரு மிகப்பெரிய ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? நரம்பு மண்டலம். நம்ம உடம்புல இருக்கிற நரம்ப உருவி எடுத்து ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணா அது 1,00,000 கிலோமீட்டர் வரும்னு சொல்றாங்க. 1,00,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பூமியை 6 முறை சுத்தி வர்றதுக்கு சமம். இவ்வளவு பெரிய நீளமுள்ள ஒரு நரம்பு மண்டலத்துல நம்ம ரத்தம் பயணப்படும். அப்படி அது சீரா பயணப்பட்டுக்கிட்டே இருந்தாதான் நம்முடைய உடம்பு ஆரோக்கியம் கெடாம இருக்கும். ஒரு நதியில நீர் சீரா போய்கிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன், பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த நீர் போகாம அங்கங்க தடைப்பட்டு நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? நீர் அங்கங்க தடைப்பட்டு நிக்கிற இடத்துல குட்டைகளா மாறிடும். அது நாளடைவுல ஒரு கழிவா மாறிடும். அது மாதிரிதாங்க நம்ம உடம்புல ரத்தம் சீரா ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியம் கெடாம சந்தோஷமா இருக்கும். அந்தந்த இடத்துல ரத்தம் பிளாக் ஆகி நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? அந்தந்த எந்தெந்த இடத்துல ரத்தம் பிளாக் ஆகி நிக்கவோ அந்தந்த இடத்துல அந்தந்த பகுதிகள்ல நோய் வர ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல சின்ன வயசுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணும்? ரத்தத்தை பம்ப் பண்ணி 1,00,000 கிலோமீட்டருக்கும் ரத்தத்தை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இதயம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா, வயசாக இதயம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தம் அங்கங்க பிளாக் ஆகி நிற்கும். அப்புறம் 40 வயசுக்கு மேல நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். இந்த சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம யோகா பிராக்டிஸ் பண்ணுவோம். யோகாவில் பலவிதமான ஆசனங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆசனமும் நீங்க செய்யறப்ப அந்தந்த பகுதிகளுக்கு ரத்தம் இயல்பா தடைபடாம போயிட்டே இருக்கும். நம்ம இயல்பு வாழ்க்கையில யோகா பயிற்சி பண்ற மாதிரி உடம்ப வளர்ச்சி நெளிச்சி எல்லாம் இருக்கிறது கிடையாது. இயல்பு வாழ்க்கையில் நார்மலா இருப்போம். அப்படி இருக்கிறப்ப உடம்பு அதனுடைய நெகிழ்வுத்தன்மை இழந்துடும். ஆனா யோகா பண்றப்பதான் பலவிதமா உடல்ல வளர்ச்சி இது பண்றப்ப நம்ம ரத்த ஓட்டம் சீரா இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய மூச்சு பயிற்சி பண்றப்ப என்ன ஆகும்னா, ஆக்சிஜன் உடம்பின் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த ரத்தம் கொண்டு போய் சேர்க்கும். அதனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகாம இருக்கும். நண்பர்களே, லைஃப்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு மெசேஜ் நான் சொன்ன திருப்தி எனக்கு இருக்கு. உங்களுக்கும் அந்த திருப்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். பாய்.